ட்ரேட் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா சிசிஐ வந்து அப்பில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 5 மினிட்ஸ்லேயும் வந்து அப் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து 5 மினிட்ஸில் வந்து ஒரு அப் என்ட்ரி நம்ம எடுத்திருக்கோம். ட்ரேட் 1 இது வந்து ஷார்ட்ஸாக வரப்போகுது. இனிமேல் வந்து ஃபுல் வீடியோ வந்து போட முடியாது. ஒரு 5 மினிட்ஸு 4 மினிட்ஸு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து ஆஸ்திரேலியன் டாலர் சிஎன்ஒய். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ட்ரேட் நம்பர் 1 இது. இந்த ட்ரேடில் வந்து நம்மளுடைய $100 வந்து பெட் பண்ணியிருக்கோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா சிசிஐ பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகேவா? அகைன் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இனிமேல் வரக்கூடிய வீடியோக்குள் வந்து ஷார்ட்ஸாக இருக்க போது. நம்ம சேனலில் வந்து வியூவர்ஸ் அதிகமாக வரும்போது நம்ம லைவுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வியூவர்ஸ் அதிகமாக வரணும். இன்னொன்று, வியூவர்ஸ் அதிகமாக வந்தால் மட்டும் பத்தாது, சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி லைக்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ ப்ரமோட் பண்ண முடியும், அடுத்து லைவுக்கு வர முடியும். ஓகேவா? இந்த ட்ரேடு முடிகிறதுக்கு இன்னும் எப்படியும் 2 மினிட்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து நம்ம போட்ட இடத்துலையும் மேலேயும் கீழேயுமா இருக்குது. எப்போவுமே மார்க்கெட்டுக்கு இதே தான் வேலை, போட்ட இடத்துலையே தான் மேலேயும் கீழேயுமா இருக்கும். மார்க்கெட் முடிகிறதுக்கு 1 செகண்ட் இருக்குது. டோட்டலாக வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிட்டான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிசிஐ வந்து வெளியே தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிட்டான். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து ஃபெயில் நம்ம நோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் 2 வரும் அடுத்து. தேங்க்யூ.